ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி நான் போகிறதுக்கு காரணம் இது இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காக தான். நான் அதை நம்ம என்னதான் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயத்த நம்ம செஞ்சாலுமே அதை எடுத்துக்கிற விதங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன எப்படி யோசிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா இது மாதிரி சொன்னாங்க. நீ முன்னாடி மாதிரிலாம் இல்லை, எதாக இருந்தாலும் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையே பேசுகிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால நான் சொன்னேன், எதாக இருந்தாலும் நீ அப்போதைக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுனா கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்களே, ஆனால் அந்த முடிவுங்கிறது எப்படி கரெக்டாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, அம்மா மாமா கிட்ட 1,00,000 பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணாங்க. அதனால எதையுமே ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் சொல்கிறதா சொல்லாமல் இருக்கலாம், அதுதான் அவங்கவுங்க நினப்பை பொறுத்து இருக்குது. எதையும் இப்போதைக்கு நம்ம சொல்லாமல் இது பண்ணாமல் இருக்க முடியாது. எதையுமே இப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், நீ மாமாக்கிட்ட எல்லாம் கடன் வாங்குகிற வேலையெல்லாம் வச்சுக்காதம்மா. அவர் ஒரு நேரத்தை போல் இருக்க மாட்டார். திடீர்னு ஒரு மாதிரி பேசுவார், திடீர்னு மாற்றி பேசுவார். அவரை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே நீ திரும்ப திரும்ப அதை ஏன் அந்த தப்பையே பண்ணாதம்மா அப்படின்னோடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஒரு இதில் நம்ம இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்குறதாவே இல்லாமல் அவர் நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ணக்கூடாது. எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் அம்மாக்கிட்டேயும் சரி அப்பாக்கிட்டேயும் சரி நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை கேட்கணும். கேட்காம இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இந்த விஷயத்தில் மரியாதை இருக்குது சொல்லுங்கள்? எதுவுமே நம்மளுக்கு இது பண்ண முடியாது. நம்ம சொல்கிறத கேட்டாங்கன்னா ஓகே, கேட்காதவங்களுக்கு நம்ம எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நானாகவே ஆஃபீஸ் கிளம்பி நானாகவே போயிட்டேன். அப்பா எப்போதும் கொண்டாந்து விடுவார். அன்றைக்கி நான் எனக்கு கொஞ்சம் கோவத்திலேயே நான் பட்டுக்கை கிளம்பி போனோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்பாவுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்பா ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டுருக்கப்போ நடந்து போயிட்டுருக்க பஸ் ஏறப்போ வந்துட்டார். ஏம்மா நீ கோவமாக இருக்கிற, வா ஏறு, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போனார். நான் சொன்னேன், உங்கள் அம்மா எங்கம்மா கேட்குறா, இப்போதைக்கு நகை வாங்குறது முக்கியமான விஷயம் கிடையாது. அப்படி என்ன விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே வாங்கணும் அப்படின்னா என்ன அவசரம்? பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வருது, வாங்குறாங்க. இது உங்கள் மாமா 1,00,000 தராருன்னா அவர் வேறு ஏதாச்சும் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தான் தருவார். அவரை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னோடனே, ஆமாப்பா, அம்மாவுக்கும் மாமாவுக்கும் இந்த இடத்துல இருக்குல்ல, அம்மா சைன் போட்டால் தான் அந்த இடம் விற்க முடியும். அந்த இடம் என்ன இப்போ ஒரு 10,00,000 விற்கும். அம்மாட்ட அந்த 1,00,000 மட்டும் கொடுத்து அதுக்கு அந்த கணக்கு இந்த கணக்குன்னு வட்டி வாங்கி கொடுத்தேன், என்னோடய காசில் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவில் வட்டி கொடுக்க முடியாது. ஒரு 2-3 வருஷத்தில் அந்த இடத்த அப்படியே பணம் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி இது பண்ணி அவர் இது பண்ணிடுவார். அவரோட செய்தியெல்லாம் எனக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, எனக்கு எல்லாமே தெரியுமா, அவங்க மாமாவை பற்றி எனக்கு தெரியாத ஒரு 10,000 காசு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பணம் இது பண்ணால் கடை வச்சுக்கிட்டு இருந்தான். நான் உன் படிப்பு செலவுக்காக ஒரு 10,000 கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போயே எனக்கு அவனை பற்றி தெரியும். அப்படி இருக்கவன் இன்றைக்கி 1,00,000 கொடுக்குறான்னா எதுவும் விஷயம் இல்லாமல் கொடுக்க மாட்டான். அது உங்கள் அம்மாவுக்கு புரியல. இப்போயே அந்த இடம் 10,00,000 கொஞ்சம் 2-3 வருஷம்லாம் போணுச்சுன்னா எப்படியும் ஒரு 12-13 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அது உங்கள் அம்மாவுக்கு புரியாது. இப்போதைக்கு ஏதோ நல்லா இது பண்ணுறான் பேசுகிறான் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அவனை நல்லவன் நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கும் தெரியுமா அவனை பற்றி, ஆனால் நம்ம சொன்னால் அது நம்பாது அப்படின்னோடனே, நீங்கள் வேலையை பாருங்கப்பா, நான் இப்போ அம்மாட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்னா, அந்த 1,00,000 வாங்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடம் உங்கள் மாமா விற்க சொல்ல, அதில் பங்கு கேட்டுப்பார். எதுக்கு 1,00,000 நான் கடன் வாங்கிக்கிட்டு பங்கு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொல்லுங்கப்பா. என்ன சொல்லுது அம்மா, இல்லை மாமா அப்போ எப்படின்னு அது புரிஞ்சுக்கும் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு, நான் பேசுகிறேம்மா, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவகிட்ட பேச சொல்கிறேன். நீ அதையே நினச்சிட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்காத, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அவளுக்கு தெரியும், அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தெரியும், பண்ண தெரியும். நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு
எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா, ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கவலைங்கிறது வந்துரும். அதை நம்ம அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அடுத்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இது பண்ணி போனா மட்டும்தான் வந்து நம்மளால எதையுமே வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோமோ, பண்ணுறோமோ, அத வந்து நம்ம எடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்.